ஆசிரியர்களுக்கு வணக்கம். இந்த டாப்பிக்கை நான் இங்கிலீஷ்லேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். 11th புக்லேருந்து நம்ம இப்போ எடுத்திருக்கோம். இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. டிசீஸ் அண்ட் காசல் ஆர்கானிசம் டேபிள் இதை கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த டேபிள் வந்து நிறையா கொஷின்ஸ் பேப்பரில் இருக்குது. சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். நிறைய பேர் வந்துட்டு இங்கிலீஷ் மீடியமும் கேட்டுகிட்டே இருக்காங்க. நான் இதில் வந்து தமிழில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கிலீஷ் மீடியமுக்கு நான் இதுக்கு பின்னாடி உங்களுக்கு நான் இமேஜஸ் கொடுத்துட்றேன். நீங்கள் இதை ஒரு முறை கவனிச்சுட்டு பின்னாடி இமேஜில் இருக்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஈஸி தான். எப்படின்னா இது மட்டும்தான் உங்களுக்கு தமிழில் இருக்கும். இங்கிலீஷ் மீடியமுக்கு இந்த நேம் ஆஃப் த டிசீஸ் இது மட்டும்தான் இங்கிலீஷில் இருக்கும். பட் இந்த காசல் ஆர்கானிசம், இந்த நோய் காரணி, இது எல்லாமே 2 பேருக்கும் ஒன்று தான். உங்களுக்கு இங்கிலீஷில் பின்னாடி இமேஜஸ் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு கிளான்ஸ் கவனிச்சுட்டு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ரொம்ப ஈஸி தான். இதுக்கும் அதுக்கும் பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்காது. இருக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா பிளாஸ்ட் ஆஃப் பாடி அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்போ இதுக்கு மேக்னோபோர்த்தே கிரையேசியே, கரும்பின் செவ்வழுகல் நோய் அப்படின்னா அது இங்கிலீஷில் ரெட் ராட் ஆஃப் சுகர் கேன் அப்படின்னு சொல்லும்போது கொலிட்டோட்ரைக்கம் பால்கேட்டம் அப்படின்னு சொல்லுவாங்களா? இங்கிலீஷில் ஷார்ட்கட் எடுக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. நான் இந்த ஷார்ட்கட் மட்டும் சொல்கிறேன். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ கிளாஸ் பார்க்கலாங்களா? நாம் இப்போ இந்த டேபிள் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தாவர நோய்கள், அதாவது பூஞ்சைகளால் தாவரங்களில் என்ன விதமான நோய் ஏற்படுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். தாவர நோய்கள். நெல்லின் கருக்கல் நோய். நெல்லின் கருக்கல் நோய்னா அதாவது இப்போ நெல் விளையுதில்ல, அதில் வந்து நெல்லை வந்து பால் பிடிக்கும். அந்த பால் பிடிச்சதுக்கப்புறம் தான் அது வந்து அரிசியாக உருவாகும். அப்படி வரும்போதே அதில் வந்து கருக்கல் நோய் பதிராயிடுறது. புரியுதுங்களா? அந்த மாதிரி நெல் செடியில் வர கருக்கல் நோய். இதுக்கு காரணம் இதுக்கு காரணமான பூஞ்சை எதுனா மேக்னோபோர்த்தே கிரையேசியே. இதை ஷார்ட்கட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா போர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. போர் கிரை. அந்த காலத்துலலாம் நெற்கதிரை அறுத்துட்டு வந்துட்டு போர் போடுவாங்க. போர் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அது கதிரடிப்பாங்க. கதிரடித்து நெல்லை தனியாக பிரித்து எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது அந்த நெல் வந்து கருக்கல் நெல்லாக இருந்துச்சுன்னா, அதாவது இந்த ஒரு மாதிரி பதிர இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா விவசாயிகள்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க? அழ ஆரம்பிச்சிருவாங்க. கிரை. அது அவங்களுக்கு அவங்களோட உழைப்பு வீணான மாதிரி ஆயிரும். அதுதான். அப்போ நெல்லின் கருக்கல் நோய் வந்துருச்சுன்னா விவசாயிகள் அது போர் வச்சு கதிரடிச்சு எல்லாம் பண்ணிட்டு லாஸ்ட்டாக அப்படி ஆயிடுச்சுன்னா அவங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க. அதான் இதுக்கான ஷார்ட்கட். நெல்லின் கருக்கல் நோய். ஏன்னா சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். அரிசியோட விலை எவ்வளோ தெரியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு விளைவிச்சு சரி வரலன்னா அவங்க அழுவாங்க. அப்போ மேக்னோபோர்த்தே போர் வச்சு அதுக்கப்புறம் அந்த நெல்லை கொண்டு வந்து பார்த்தா சரியில்லைன்னா என்ன பண்ணுவாங்க? கிரையேசியே. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். கரும்பின் செவ்வழுகல் நோய். கரும்போட செவ்வழுகல் நோய்னா ஒரு சில கரும்பு மட்டும் பார்த்தோம்னா பாதி தூரம் நல்லா இருக்கும். மீதி பார்த்தோம்னா நடுவில் வந்து மட்டும் பார்த்தா அப்படியே ரெட் கலரில் இருக்கும். பார்த்துருக்கீங்களா கரும்பு சாப்பிடும்போது? அதுதான் கரும்பின் செவ்வழுகல் நோய். இந்த நோய்க்கு காரணமானது ஒரு பூஞ்சை. அது எந்த பூஞ்சைனா கொலிட்டோட்ரைக்கம் பால்கேட்டம். சரிங்களா? இதுக்கு ஷார்ட்கட் என்ன வச்சுக்கலான்னா இங்கே பாருங்கள் பால். அப்படி இங்கே கொலிட்டோட்ரைக்கம் வைக்க முடியாது. ஏன்னா பீன்ஸ்க்கும் அதே தான் வரும். அப்போ நம்ம பால் தான் வைக்க முடியும். பால்கேட்டம். அப்போ இதுக்கு பாலை நம்ம எடுத்துக்குவோம். எப்படின்னா கரும்பு பால், கரும்பு சாறு தான் சொல்லுவாங்க. ஆனால் கரும்பு பால் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம கரும்பு ஜூஸ் போட்டோம்னா ஃபைனலாக எப்படி இருக்கும்? அந்த கிளாஸ் மேலே ஒரு மாதிரி சர்க்கிளாக ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும். அப்படியே நுரைச்சிட்டு நிற்க மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும் ஒயிட் கலரில். அதுதான். அப்போ கரும்பு பால் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு எக்ஸாமுக்கு ஒரு ஷார்ட்கட் வேணும். அது இருக்கிறத வச்சு தான் நம்ம ஷார்ட்கட் எடுக்க முடியும். அதுக்காக தான் கொலிட்டோட்ரைக்கம் பால்கேட்டம். நெக்ஸ்ட் பீன்ஸின் ஆந்த்ரக்னோஸ் நோய். கொலிட்டோட்ரைக்கம் லிண்டிமுத்தியானம். இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா பீன்ஸு இங்கே முத்தி அப்படின்னு இருக்கா, அதான். அப்போ பீன்ஸு முத்திருச்சுன்னா ஃபங்கஸ் வச்சிரும் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. பீன்ஸின் ஆந்த்ரக்னோஸ் நோய் கொலிட்டோட்ரைக்கம் லிண்டிமுத்தியானம். குருசிஃபெரே குடும்ப தாவரங்களின் வெண்துரு நோய். குருசிஃபெரே குடும்ப தாவரங்களின் வெண்துரு நோய். அல்புகோ கேண்டிட்டா. ஃபஸ்ட்டு குருசிஃபெரே குடும்பம்னா நமக்கு என்னன்னு தெரியணும்.
குருசிஃபெரியா குடும்பம்னா என்னென்னா அந்த மஸ்டர்ட் ஃபேமிலி, அதாவது இந்த கடுகு ஃபேமிலி சொல்லுவோம்ல, அதுதான். நம்ம ஏன் இதுக்கு மட்டும் குருசிஃபெரியா குடும்ப தாவரம்னு வச்சுருக்கோன்னா, இந்த குடும்பத்தோட மலர்கள் வந்துட்டு ஒரு கிராஸ் ஷேப்பில், அதாவது சிலுவையோட ஷேப்பில் இருக்கும். அதனால தான் இதுக்கு வந்து அதாவது 4 இதழ்கள் தான் இருக்கும். அதுக்கு தான் இது குருசிஃபெரியா குடும்ப தாவரங்களின் வெண்துரு நோய்னு சொல்கிறாங்க. வந்து குருன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். அவன் யார் சாக்லேட் கையில் வச்சுருந்தாலும் அதை வாங்கி வாங்கி சாப்பிட்ருவான். எப்போ பார்த்தாலும் கேண்டி வேணும் கேண்டி வேணும் அப்படின்னு சொல்லி கேண்டினா மிட்டாய் சொல்லுவோமா, எப்போ வேணாலும் எனக்கு கேண்டி வேணும் கேண்டி வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கான். அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்டேஜில் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டுனா நம்ம அப்படியே கேஷுவலாக பேசுவோம்ல, அல்ப கோ கேண்டி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் அல்பு கோ, அல்ப கோ கேண்டி வாங்கி தரேன், அதான் அல்பு கோ கேண்டிடா. குருன்னு யாராவது இருந்தால் என்ன முறைக்காதீங்க, ஷார்ட்கட்டுக்காக தான். இப்போ குருசிஃபெரியா குடும்ப தாவரங்களின் வெண்துரு நோய் அல்புகோ கேண்டிடா. பீச். பீச் இங்கே வந்து என்ன இருக்குன்னா பீச் இருக்குது, நான் மார்க் பண்ணதுனால தெரியல. பீச் இலை சுருள் நோய் அப்படின்னா, பீச் இலை சுருள் நோய் எந்த பூஞ்சையால் ஏற்படுதுன்னா டாப்ரினா டிபார்ட்மெண்ட்ஸ். இங்கே பீச்னா இலைய ஞாபகம் வச்சுக்காதீங்க, பீச் பழத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? பீச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பழம் இருக்குது, அந்த பழத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் கிடைக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தானே ஃபாரின் ஃப்ரூட்டெல்லாம் நிறைய கிடைக்கும். நம்ம இதுலலாம் நம்ம லோக்கல் பழமுதிர் சோலை அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்கன்னா அங்கே ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம்பழம் அந்த மாதிரி தான் லோக்கல் ஃப்ரூட் கிடைக்கும். பட் பீச் அந்த மாதிரி ஃப்ரூட்லாம் கிடைக்கும்னா அது பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் கிடைக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கோதுமையின் துருநோய் பக்சீனியா கிராமினிஸ் ட்ரிட்டிசை. இப்போ கோதுமையின் துருநோய்னா பக்சீனியா கிராமினிஸ் ட்ரிட்டிசை. இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா, இங்கே கோதுமை மாவு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே கிராம் சீனின்னு இருக்கா, அப்போ கோதுமை மாவில் ஒரு கிராம் கணக்கில் ஒரு 1 கிராம் 2 கிராம் அந்த மெஷர்மெண்ட்டில் சீனி ஆட் பண்ணால் சப்பாத்தி செய்யும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அப்போ கோதுமை அப்படின்னு வந்துச்சுன்னா பக்சீனியா கிராமினிஸ் ட்ரிட்டிசை. ஈஸியாக இருக்குங்களா? இப்போ நம்ம இது வரைக்கும் தாவரங்களில் ஏற்படுற நோய்களை பார்த்தோம். பூஞ்சைகளால் தாவரங்களுக்கு எந்த விதமான நோய் வருதுன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு மனிதர்களில் ஏற்படும் நோய்கள். தாவரங்களில் ஏற்படுற நோய்களுக்கு தான் நேம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் மனிதர்களில் ஏற்படும் நோய்க்கு ரிலேட்டடாகவே இருக்கும். சேற்றுப்புண், அதாவது காலில் சேத்து புண்ணு வருதுன்னு சொல்லுவாங்கள்ல, தண்ணியில் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாலோ இல்லை சாக்ஸ் ரொம்ப நேரம் போட்டுகிட்டே இருந்தாலோ காலில் வந்துட்டு அந்த கால் விரல்களுக்கு இடுக்கில் ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கும், அதுக்கு பேர் தான் சேற்றுப்புண். இது எந்த ஃபங்கஸால் வருதுன்னா சேற்றுப்புண் எபிடெர்மோபைட்டான் பிளாக்கோசம். இதுக்கு ஷார்ட்கட் என்ன வச்சுக்கலான்னா பிளாக். இந்த பிளாக் தான் இதுக்கான ஷார்ட்கட்டு. இப்போ சேற்றுப்புண் காலில் வந்துருச்சுன்னா நம்ம கால் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும், அது சரியாகிற வரைக்கும் நமக்கு பெயின் இருந்துகிட்டே இருக்கும், சின்ன சின்னதாக வெடிப்பு வர ஆரம்பிச்சிடும். அது சரியானதுக்கு அப்புறம் ஒரு சிலருக்கு எப்படி ஆகிடும், அந்த கால் அந்த விரல் இடுக்கலெல்லாம் அப்படியே பிளாக் கலரில் மாறிடும், அதுதான். அப்போ சேற்றுப்புண்ணா பிளாக்கு, அது வந்துச்சுன்னா காலுக்கும் அந்த இடத்துல மட்டும் விரல் இடுக்கில் லைட்டாக பிளாக் ஆயிடும் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அப்போ சேற்றுப்புண் எபிடெர்மோபைட்டான் பிளாக்கோசம். நெக்ஸ்ட்டு கேண்டிடியாசிஸ், கேண்டிடா ஆல்பிகன்ஸ். இது ஈஸி தான், ஏன்னா இங்கேயே கேண்டி இருக்குது, இங்கேயும் கேண்டிடா இருக்குது, அப்போ ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். ஆனால் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது என்னென்னா, இந்த குருசிஃபெரியா குடும்ப தாவரங்களுக்கு அல்புகோ கேண்டிடா, அதனால தான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் இப்படி ஷார்ட்கட் சொன்னேன், அல்ப கோ கேண்டிடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஷார்ட்கட் சொன்னேன். ஏன்னா இந்த இடத்துலையும் கேண்டிடா இருக்குது பாருங்கள், இங்கே அல்பிகன்ஸ். கேண்டிடியாடிஸ் அப்படின்னா என்னன்றது புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கேண்டிடியாடிஸ்னால் என்னென்னா, சிலருக்கு மட்டும் வாயோட ஓரங்களில் ஒயிட் கலரில் ஒன்று இருக்கும் தெரியுங்களா, ஒரு கோடு கிழிச்ச மாதிரி கொஞ்சம் புண்ணு மாதிரி இருக்கும்ல, அதுதான் அங்கே வர்றது. குடலில் வரும், அப்புறம் தோலில் கூட ஒரு சிலருக்கு வெள்ளை வெள்ளையாக இருக்கும், அப்படியே சோப்புலாம் பட்டுச்சுன்னா கால்லெல்லாம் அப்படியே சொரிஞ்சு அப்படியே ஒயிட் கலரில் இருக்கும். நார்மலாக நம்ம சொரிஞ்ச இப்படி இன்ச்சஸ் இருக்குன்ட்டு லைட்டாக சொரிஞ்சா வர்றது கிடையாது, ஒரு சிலருக்கு ஸ்கின் அலர்ஜி மாதிரி வரும் இல்லைங்களா, அது சொல்கிறேன். அது பிறப்புறுப்பில் இந்த மாதிரியெல்லாம் ஒரு சின்ன சின்ன புண்ணு மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் தான் கேண்டிடியாசிஸ், சரிங்களா? இது மனுஷங்களுக்கு ஏற்படுற நோய். இதுக்கு காரணமான பூஞ்சை எதுனா கேண்டிடா ஆல்பிகன்ஸ். கோக்கிடியோட்டோமைகோசிஸ்.
கோக்கிடியோட்டிஸ் இம்மிட்டிஸ். இது ஈஸி தான். இங்கேயும் கோக்கிடியோ இருக்குது, இங்கேயும் அதே தான் இருக்குது. அப்போ இதை வச்சே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இந்த கோக்கிடியோட்டோமைக்கோசிஸ் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும். அப்படின்னா என்னன்னா, நிலத்தை தோண்டினாலோ ஒரு பெரிய குழி பறிச்சாலோ இல்லை ஒரு நிறைய மண் இருக்குது அந்த மாதிரி இடத்துல அந்த மண்ணெல்லாம் அள்ளுனாலோ அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபங்கஸ் வந்து ஒரு சிலருக்கு சேராது, ஒரு அலர்ஜி ப்ராப்ளமை உண்டாக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்களுக்கு வந்துட்டு சடனாக சளி பிடிக்கிறது, ஒரு தும்பல் வந்துட்டே இருக்கிறது, இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த மாதிரியான ஃபங்கஸ் தான். அவங்களுக்கு உடனடியாக அலர்ஜி ப்ராப்ளமை ஏற்படுத்தி அவங்களுக்கு உடனே சளி பிடிக்க வைக்கிறது. அதுக்கு வந்து காரணமான ஃபங்கஸ் வந்து இது. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஆஸ்பர்ஜில்லோசிஸ். ஆஸ்பர்ஜில்லஸ் ஃபியூமிகேட்டஸ். ஆஸ்பர்ஜில்லஸ் ஃபியூமிகேட்டஸ். இந்த ஆஸ்பர்ஜில்லோசிஸ் வந்துட்டு நமக்கு 8th புக்லேயே இருக்குது. சரிங்களா? மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு லோயர் கிளாஸில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நம்ம 9th to 12th வரைக்கும் இருக்கிற சயின்ஸை பார்த்துட்டாவே ஓரளவு லோயர் கிளாஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நமக்கு கொஷின்ஸ் எல்லாமே நிறையா வர்றது 9th to 12th தான். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. இந்த ஆஸ்பர்ஜில்லோசிஸ் வந்துட்டு எல்லா இடங்கள்லையும் பரவி இருக்குது. நம்ம ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது இதை ஃபேஸ் பண்ணாமல் இருக்க மாட்டோம். காற்றுலேயே ஆகட்டும், தண்ணியிலே ஆகட்டும், எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. இது வந்துட்டு இந்த மழை வந்ததுன்னா இந்த ஓரமாக பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஃபங்கஸ் மாதிரி படர்ந்துருக்கும்ல, அதுவுமே இதுதான், அஸ்பர்ஜில்லோசிஸ் தான். வீடுகளில் நம்ம ஒழுங்காக க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம்னா ஒரு இடத்துல மட்டும் லைட்டாக பூஞ்சா படித்த மாதிரி இருக்கும்ல, அதுக்கு காரணமும் இது தான். இது வந்து மனுஷங்களுக்கு அதிகமாக பிரச்சனையை கொடுக்காது. ஆனால் இது ரொம்ப ஹெவியாகும்போது இந்த இம்யூனிட்டி பவர்லாம் கம்மியாக இருக்கவங்களுக்கு இந்த ஃபங்கஸால் என்ன ஆகும்னா சுவாச கோளாறு வரும், மூச்சு வாங்கிறது, சளி தொந்தரவு அதிகமாக இருக்கிறது, வயசானவங்கள கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக ஏற்படுத்தும். சரிங்களா? இது ஈஸி தான். அஸ்பர்ஜில்லோசிஸ் அப்படின்றத இங்கே அஸ்பர்ஜில்லஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த லெசன்லேயே இம்பார்ட்டண்டான இன்னொரு டாபிக் பார்க்க போகிறோம். தோலில் நோய் தொற்றுதல் ஏற்படுத்துகிற பூஞ்சைக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டெர்மோஃபைட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்கு எடுத்துக்காட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ட்ரைகோஃபைட்டான், டினியா, மைக்ரோசோஸ்போரம், எபிடெர்மோபைட்டான். இது வந்துட்டு தோலில் நோய் தொற்று ஏற்படுத்துகிற பூஞ்சைக்கு எக்ஸாம்பிள். ஆனால் இதை விட இம்பார்ட்டன்ட் இப்போ கீழே இருக்கிறது தான். இது கேட்குறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. உருளைக்கிழங்குல வந்துட்டு பைட்டோப்தோரா இன்பெஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு பூஞ்சையால் ஏற்படுற தாமதித்த வெப்பு நோய், நல்லா கவனிச்சுக்கோங்க, தாமதித்த வெப்பு நோய். இந்த நோய் காரணமாக அயர்லாந்தில் வந்துட்டு 1843லேருந்து 45 வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டுச்சு. இந்த பஞ்சத்தினால 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து உயிரிழந்தாங்க. இதை கேட்க சான்ஸ் இருக்குது. அந்த பூஞ்சையோட பேர் என்னென்னா ஃபைட்டோப்தோரா இன்பெஸ்டன்ஸ். இது வந்து உருளைக்கிழங்குல ஏற்படுற ஒரு பூஞ்சை. சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஒரு நோட் ஒன்று இருக்குது. இதில் என்னென்னா நெல்லில் ஹெல்மிந்தோஸ்போரியம் ஒரைசே அப்படின்ற ஒரு பூஞ்சை வந்து ஒரு வெப்பு நோயை ஏற்படுத்துது. இந்த வெப்பு நோய் வந்து வங்காளத்தில் 1942-43 ஆண்டு ஏற்பட்ட மிகப்பெரிய பஞ்சத்துக்கு ஒரு காரணமான ஃபங்கஸ் இது. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வங்கத்தில் நடந்த மிகப்பெரிய பஞ்சத்துக்கு காரணமான பூஞ்சை எதுன்னு கேட்டாங்கன்னா ஹெல்மிந்தோஸ்போரியம் ஒரைசே. இது வந்து ஒரைசேன்னா நமக்கு தெரியும்ல, ஒரைசா சட்டைவா அப்படின்றது நெல்லோட அறிவியல் பேர் நமக்கு தெரியும் இல்லைங்களா, அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ நெல்லுனால ஏற்பட்டது தான். நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். நம்ம முன்னாடி வந்து பார்த்துருக்கோம், எங்கன்னா டேபிளில் பார்த்துருப்போம், நெல்லின் கருக்கல் நோய். நெல்லின் கருக்கல் நோய்னு கேட்டாங்கன்னா அது வந்து மாக்னோஃபோர்த்தே க்ரையேசியே. ஆனால் அதுவே நமக்கு இதில் வங்காளத்தில் பஞ்சம் ஏற்படுறதுக்கு காரணமான ஃபங்கஸ் எதுன்னு கேட்டாங்கன்னா ஹெல்மிந்தோஸ்போரியம் ஒரைசே. அப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெல்லில் கருக்கல் நோய்னா அதுக்கு வேறு ஒரு ஃபங்கஸு, ஆனால் வங்கத்தில் ஏற்படுத்தினது வேறு ஒரு ஃபங்கஸு. வங்காளத்தில் பஞ்சம் ஏற்படுறதுக்கு காரணமானது வேற ஒன்று. சரிங்களா? இது ரெண்டுத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஆப்ஷனில் இது ரெண்டுமே கேட்க சான்ஸ் இருக்குது. அந்த டைமில் நம்ம சரியாக படிக்கலைன்னா இதுவா அதுவான்னு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இது மாதிரி இன்னொரு நோட் இருக்குது, பார்க்கலாம்.
இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு 11th இருக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபங்கஸ் பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கவங்க எல்லாரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற லைக்னால மற்றவங்களுக்கும் இது ரீச் ஆகும், நிறைய பேருக்கு போய் சேரும். போய் சேர்ந்ததுன்னா இந்த வீடியோ போடுற எனக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இந்திய பூஞ்சையலின் தந்தை யாருன்னா பட்லர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ப்ரெட்டில் பட்டரை வச்சு சாப்பிடுவோமா, ப்ரெட் அண்ட் பட்டர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ பட்லர். இப்போ ப்ரெட்டை அப்படியே வச்சுட்டா என்ன ஆயிரும், பூஞ்சை வச்சிரும். சரிங்களா, ஃபங்கஸ் ஒரு 2-3 நாள் அது எக்ஸ்பைரி ஆகிடுச்சுனாவே, எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சிடுச்சுனாவே பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட் வந்துட்டு எக்ஸ்பிரி டேட் முடியறதுக்கு முன்னாடியே ஃபங்கஸ் வச்சுருக்கும். ப்ரெட்டில் பட்டர் வைப்போம், சப்போஸ் பட்டர் வைக்காமல் விட்டுட்டா அங்கே ஃபங்கஸ் வந்துடும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் நேம் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொன்னேன். அப்போ பட்லர் அப்படின்னா இந்திய பூஞ்சையலோட தந்தை. இவர் பீகாரில் இருக்க பூசா அப்படின்ற இடத்துல இம்பீரியல் வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனத்தை இவர் தான் நிறுவனார். இதுதான் அப்புறமா புதுடெல்லிக்கு மாற்றப்பட்டு வேளாண்மை ஆராய்ச்சி மையம். இதில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் 2 என்னன்னா, இந்திய பூஞ்சையலோட தந்தை பட்லர். இந்திய பூஞ்சையலின் தந்தை பட்லர். இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்னு. செகண்டு எந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்னா, இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி மையம் அது என்ன சொல்லுவாங்கன்னா IARI அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த IARI அப்படின்னாக்க இந்தியன் வேளாண்மை ஆராய்ச்சி மையம். இதுவே இங்கிலீஷில் IARIனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, IARI இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன். சரிங்களா, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதை கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இவர் 1918ஆம் ஆண்டு இந்திய தாவரங்களை தொகுத்து, இவர் 1918 இந்திய தாவர நோய்களை தொகுத்து பூஞ்சை மற்றும் தாவர நோய்கள் அப்படின்ற பேரில் ஒரு புக்கை வெளியிட்டார். அப்போ பட்லரை பற்றி 3 விஷயம். இந்திய பூஞ்சைகளோட தந்தை பட்லரு, நெக்ஸ்ட்டு இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி மையம்னா IARI இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன். 3ஆவதாக என்ன கேட்கலான்னா, 1918 இந்திய தாவர நோய்களை தொகுத்து பூஞ்சை மற்றும் தாவர நோய்கள்ன்ற புக்கை வெளியிட்டவர் இதே பட்லர் தான். சரிங்களா, நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடியது என்னென்னா, மழை வருது இல்லைங்களா, மழை வரும்போது அந்த மண் வாசம் வரும். அந்த மண் வாசனைக்கு காரணமான பூஞ்சை எது அப்படின்னு சொல்லி கேட்க சான்ஸ் இருக்குது. அது எதுன்னா, இங்கே கவனிங்க, ஸ்ட்ரெப்டோமைசிஸ். இது மண்ணில் வாழ்கிற மைசீலியத்தை உருவாக்குற ஒரு ஆக்டினோபாக்டீரியம். புரியுதுங்களா, ஸ்ட்ரெப்டினோமைசிஸ் அப்படின்றது மண்ணில் வாழ்கிற ஒரு மைசீலியத்தை உருவாக்குற ஒரு ஆன்டினோபாக்டீரியா. இது மழைக்கு அப்புறமா வர மண் வாசனைக்கு காரணமாக அமையுது. மழை இருக்கும்போது மண் வாசனை வருதுன்னா அதுக்கு காரணமான பூஞ்சை எது, ஸ்ட்ரெப்டோமைசிஸ். காரணம் என்னன்னு கேட்டாங்கன்னா, இது ஜியோஸ்மின் அப்படின்ற எளிதில் ஆவியாகக்கூடிய ஒரு கூட்டு பொருள் தான் இதுக்கு காரணம். நெக்ஸ்ட் இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த பூஞ்சையில் அந்த பென்சிலின் அப்படின்ற மருந்தை கண்டுபிடிச்சது யாருன்னா அலெக்சாண்டர். அவரை பற்றி தான், அலெக்சாண்டர் ஃப்ளமிங், அவரை பற்றி கொஞ்சம் பார்த்துக்கலாம். 1928 இந்த இயர் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க, டெட்லேயும் கேட்டிருக்காங்க. அந்த ஆண்டு தான் ஃபஸ்ட்டு பென்சிலின் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ பென்சிலின் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டால் 1928, 1928. இது மருத்துவ நிகழ்வில் உலகில் ஒரு தற்செயலாக நகர்ந்தது. கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக கண்டுபிடிக்கல. அவர் ஆராய்ச்சி பண்ணது வேறு, அலெக்சாண்டர் ஃப்ளமிங்கு. ஆனால் அது வந்த ரிசல்ட்டோ வேறு. சரிங்களா, 2ஆம் உலகப்போர் வரலாற்று நிகழ்வின் போது போர் வீரர்களோட உயிரை காப்பாற்றுவதற்காக பென்சிலின்ற ஒரு மஞ்சள் நிற பொடியை பயன்படுத்தினாங்க அப்படின்னு வரலாற்று குறிப்பு இருக்குது. இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சது யாருன்னா அலெக்சாண்டர் ஃப்ளமிங். இதுக்காக இவருக்கு 1945 நோபல் பிரைஸ் வழங்கினாங்க. அது இன்னும் கொஞ்சம் பேர் கூட சேர்ந்து. யாருன்னா அலெக்சாண்டர் ஃப்ளமிங் கூடவே நோபல் பிரைஸ் வாங்கின மற்றவங்க யாருன்னா எர்னஸ்ட் போரிஸ், சர் ஹோலார்ட் வால்டர் ஃப்ளூரே. இவங்க கூடலாம் சேர்ந்து தான் இந்த நோபல் பிரைஸு வாங்கினாங்க. அதாவது இவங்களுக்கு அந்த நோபல் பிரைஸ் பகிர்ந்தளிக்கப்பட்டது. சரிங்களா,
இப்போ நம்ம ஓரளவு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு மேலேயும் இருக்க சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு இதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப 11th புக்கில் இந்த ஃபங்கஸோட டாபிக் நடுவில் இருக்கும். மேலே வைரஸ், பாக்டீரியா, அதுக்கப்புறம் தான் ஃபங்கஸ் வரும். ஃபங்கஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் இம்பார்ட்டன்ட், ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வைரஸ், பாக்டீரியாவை பற்றி நிறைய கேட்டிருப்பாங்க. டஃப்பாக எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஃபங்கஸை கேட்பாங்க. ஃபங்கஸ் ஈஸியாக தான் இருக்குது. அதனால் இதை பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் அந்த வைரஸ், பாக்டீரியாவையும் நான் போடுறேன். இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா 11th 12th தான் லாஸ்ட் டைம் நிறைய கொஷின்ஸ் எடுத்திருந்தாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களும் நல்லா படிக்கட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி. இங்கிலீஷ் மீடியம் டீச்சர்ஸ்லாம் இதை நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே இது சேமாக தான் இருக்கும். இந்த நேம் ஆஃப் டிசீஸ் இது மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி மீதியெல்லாம் ஈக்குவலாக தான் இருக்கும். சரிங்களா? இந்த டேபிள் நோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டூ யூ நோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். இதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஈஸி தான்.